இது புளியம்பட்டி அந்தோணியார் திருத்தலம். இது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. இது திருநெல்வேலி மறை மாவட்டத்தை சார்ந்தது. இங்கே வரணும்னா நம்ம திருநெல்வேலியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவிலும், ஒரு தூத்துக்குடியிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குது. இது பக்கத்தில் வாஞ்சிமணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இது போல் இங்கே லோக்கல் பேருந்து வசதிகளும் இங்கே திருநெல்வேலியிலேருந்தும் தூத்துக்குடியிலேருந்தும் ஓரளவு கால இடைவெளியில் இருக்குது. இங்கே ஈஸியாக வரலாம். இங்கே என்ன சிறப்புன்னு பார்த்தா திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு இதுதான் வேளாங்கண்ணின்னு சொல்லலாம். இங்கே வார நாட்களான செவ்வாய்க்கிழமை சிறப்பு ப்ரேயர் இருக்கும். இதுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வேறு வேறு மாவட்டத்திலேருந்து வருவாங்க. இது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ரொம்ப பழமையான ஆலயம். இங்கே நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடியில் பார்த்தோன்னா எண்ணற்ற கத்தோலிக்க கிறிஸ்துவ ஆலயங்கள் இருக்கும். கடலோரத்தில் நிறையா இருக்குது. உள் மாவட்டத்தில் இருக்க ஒரு சில ஆலயங்களில் இது ஒரு முக்கியமான ஆலயம். இங்கே பெரும்பாலும் வரவங்க வீட்டிலருந்தே உணவை தயாரித்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா இங்கே உள்ள உணவகங்கள் ஹோட்டல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம எதிர்பார்க்க அளவுக்கு இருக்காது. இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னு பார்க்கணுன்னா இது புனித அந்தோணியார் தான். இங்கே கூடுற கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நூற்றுக்கணக்கான பேர் ஒரு டைமில் க்யூவில் இருந்து தான் ப்ரேயர் பண்ணிவிட்டு போவாங்க. செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு வாரமும் மத்தியானம் 12 மணிக்கு பார்த்தோன்னா சிறப்பு திருப்பலியும் அதை தொடர்ந்து குடமலைக்கும் ஆராதனையும் இருக்கும். திருநெல்வேலிக்கு வரவங்க, தூத்துக்குடிக்கு வரவங்க இந்த இடத்த நீங்கள் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவராக இருந்தால் இந்த இடத்துக்கு நீங்கள் கட்டாயம் வரலாம். இங்கே எல்லா மதத்தினர் இருக்கவங்களும் வருவாங்க.